கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். மிஷனரி வாழ்க்கை வரலாறு பகுதியில் நாம் இன்று காணப்போவது ஹெலன் ஹென்ரிட்டா ரான்யார்ட். பிறப்பு 9/1/1810, மறைவு 11/2/1879. இவர் ஒரு ஆங்கில எழுத்தாளர் மற்றும் மிஷனரி ஆவார். இவர் லண்டனில் ஏழைகளுடன் பணியாற்றினார். லண்டன் பைபிள் மற்றும் உள்நாட்டு பெண் மிஷனை நிறுவினார். வரலாற்று ஆசிரியர்கள் ஹெலன் ரான்யார்டை பற்றி அறிவார்கள். அவர்கள் அவரை சமூக பணியில் சிறந்த நிறுவனர்களில் ஒருவராகவும் தனது துறையில் ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவராகவும் பார்க்கிறார்கள். இவர் ஒரு சாதாரண நடுத்தர குடும்ப சூழ்நிலையில் வளர்ந்தார். 16 வயதில் லண்டன் ஏழைகளுக்கு பைபிள்களை விநியோகிக்க அழைத்துச் சென்ற ஒரு தோழியின் சாட்சியத்தின் மூலம் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அந்த நாட்களில் ஏலனும் அவரது தோழியும் டைபாய்டு காய்ச்சலால் அவதிப்பட்டார்கள். அதில் அவரது தோழி டைபாய்டு காய்ச்சலால் இறந்துவிட்டார். அவரது தோழியின் மறைவு அவரை மிகவும் பாதித்தது. ஆனால் தேவன் தன்னை அழைத்தது தனது தோழியைப் போல வேதாகமத்தை விநியோகம் செய்வதற்காகத்தான். அதுதான் தேவனுடைய சித்தம் என்பதை அறிந்து கொண்டார்கள். தான் அதற்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று தேவனுக்காய் செயல்பட ஆரம்பித்தார். திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தது. 11 வயதில் 2 பிள்ளைகளும் அடுத்தடுத்து இறந்துவிட்டார்கள். பைபிள் விநியோகத்தில் அவரை இணைத்துக் கொண்டார். படிப்படியாக பைபிள் விநியோகம் வளர்ந்தது. அதோடு அவர் பக்தி கவிதைகளை வெளியிட்டார். குழந்தைகளுக்கான புத்தகத்தையும் எழுதினார். பைபிள் சொசைட்டியின் நாட்குறிப்பை திருத்தத் தொடங்கினார். அவருக்கு 50 வயதான போது அவருடைய குடும்பம் லண்டனின் கிழக்கு பகுதிக்கு சென்று வசித்தார்கள். லண்டனில் உள்ள கிழக்கு பகுதி மிகவும் ஏழ்மையான பகுதியாயிருந்தது. அந்த மக்கள் மத்தியில் வேலையின்மை, வறுமை, உணவு தட்டுப்பாடு, மக்கள் தொகை பெருக்கம், பெண்கள் இறந்த பூனைகளின் தோள்களை சேகரிப்பதன் மூலம் வாழ்க்கையை நடத்துவதாக அறியப்பட்டனர் மற்றும் அனைத்து வகையான பாவங்களும் துஷ்பிரயோகங்களும் ஏராளமாக இருந்தன. அந்த இடங்களில் கிறிஸ்தவர்களான அநேக செல்வந்தர்கள் தொண்டு நிறுவனங்களை நிறுவினார்கள். வேதாகமத்தையும் பரிசு பொருட்களையும் விநியோகம் செய்தார்கள். ஆனால் மக்கள் பரிசு பொருட்களை பெற்றுக் கொண்டார்கள். வேதத்தையும் ஊழியத்திற்கு உதவி செய்த செல்வந்தர்களையும் புறக்கணித்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை நிராகரித்தார்கள். தேவனுடைய அன்பையும் தியாகத்தையும் எப்படி அவர்களிடம் கொண்டு சேர்ப்பது என்பது சவாலான விஷயமாக இருந்தது. ஆகையால் ரான்யார்ட் கண்ணீருடன் ஜெபித்தார். அதன் பயனாக அவர்கள் மத்தியில் இருந்து வீடு இல்லாத அனாதையான பெண்ணை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். தேவனை விசுவாசித்து தேவனுக்குள் வளர்ந்தார். அவருடைய வாழ்க்கை மாற்றமும் அந்த பெண்ணின் சாட்சியுள்ள வாழ்க்கையும் அநேகரை அசைத்தது. அநேகர் அந்த பெண்ணை பின்தொடர்ந்தார்கள். பின்னர் ஒரு சேனையாக அந்த பகுதியில் உருவானார்கள். அந்த பெண் மூலமாக வேதத்தை ஒவ்வொரு வீட்டிற்கும் 24 வாரத்திற்கு ஒரு பைசா என்ற அளவில் தவணைகளில் பைபிள்களை விற்றார்கள். அதனைத் தொடர்ந்து பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் படிக்கவும் சமையல் தொழிலையும் தையர் பயிற்சியும் கற்றுக் கொடுத்தார்கள். அங்கு உள்ள பெண்களிடம் உண்மையான உறவுகளை வளர்த்துக் கொண்டனர். மேலும் அவர்கள் எப்போதும் கர்த்தராகிய இயேசுவை பற்றி தைரியமாக பேசுவார்கள். தினமும் அதிகாலை 5 மணிக்கு எழுந்து பிரார்த்தனை செய்து பின்னர் தனது வளர்ந்து வரும் அமைப்பின் விரிவான நிர்வாகத்தில் தன்னை மூழ்கடித்து ஹெலன் ரான்யார்ட் தனது பணிகளை பதிவு செய்வதிலும் நேரத்தை செலவிட்டார். தொழிலாளர்கள் மற்றும் அவர்கள் உதவியவர்கள் பற்றிய அவர் கூறிய கடிதங்கள், கட்டுரைகள் மற்றும் புத்தகங்கள் மூலம் அந்த அமைப்பு வளர்ந்தது. பிரிட்டிஷ் நகரங்களிலும் வெளிநாடுகளிலும் அவருடைய புத்தகங்களும் கடிதங்களும் பிரபலமாகியது. ஏழைகளிடையே அவர் செய்யும் பணி தொடர்பாக பைபிள் பெண் என்ற தலைப்பில் முதலில் பயன்படுத்தப்பட்டது. அவர்கள் பைபிளை விநியோகித்து ஏழை பெண்களுக்கு வேதத்தில் உள்ள வார்த்தைகளை படித்து அவர்களை உற்சாகமூட்டி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததால் அவர்களை பைபிள் பெண்கள் என்று அழைக்கப்பட்டனர். 1879 ஆண்டில் 170க்கும் மேற்பட்ட பெண்கள் பைபிள் மிஷன் பணியில் ஈடுபட்டனர். 1868 ஆண்டில் திருமதி ரான்யார்ட் செவிலியருக்கு பயிற்சி அளிக்க தொடங்கினார். மேலும் 80 பேர் இறுதியில் லண்டனில் ஏழ்மையான மாவட்டங்களில் உள்ள நோய்வாய்ப்பட்ட ஏழைகளுக்கு உதவுவதில் ஈடுபட்டனர். பைபிள் பெண்கள் மேற்கத்திய நாடுகளுக்கு வெளியே உள்ள உலகம் முழுவதும் பரவினார்கள். பெண்களுக்கு ஊழியம் செய்ய கடவுளின் வார்த்தையை உண்மையாக வழங்குவதன் மூலம் கடவுளின் ராஜ்யத்தை முன்னேற்றுவதற்கு பெண்கள் தயாராக இருப்பதை காணவும் பெண்களிடம் பெண்களை அனுப்பி உலகம் முழுவதும் தேவனுடைய சுவிசேஷத்தை கற்பிக்கவும் வேண்டும் என்று அவர் அந்த புத்தகத்தில் எழுதினார். புரொட்டஸ்டன்ட் தேவாலயங்கள் பெண்களை பணியமர்த்தாத, பெண்களில் ஊழியம் இல்லாத, ஞாயிற்றுக்கிழமை பள்ளி அமைப்புகளில் பெண்கள் இல்லாத காலகட்டத்தில் ஹெலன் ரான்யார்டின் பணி முன்னோடியாக இருந்தது. தனது சொந்த துயரங்களை அனுபவித்த இந்த வயதான பெண் புதிய மற்றும் அழகான ஒன்றை உருவாக்க தேவனால் பயன்படுத்தப்பட்டார். அவர் தன்னுடைய ஆளுமையை ஆதிக்கம் செலுத்தவில்லை, மாறாக மற்றவர்களை சேவை செய்ய தயார்படுத்தினார். அவர்களுடைய சொந்த மகிமையை தேடவில்லை, மாறாக கிறிஸ்துவின் மகிமையை தேடினார். 1879 ஆண்டு குளிர்காலத்தில் அவர் வீட்டில் மூச்சுக்குழாய் அலர்ஜியால் தேவனுடைய பாதம் சென்றடைந்தார். லண்டன் பைபிள் மற்றும் உள்நாட்டு பெண் மிஷனாக அவரது பணி தொடர்ந்தது. அவர் இறந்த
ஒரு மாதத்திற்கு பிறகு அவரது கணவர் 1879 மார்ச் 10 அன்று 76 வயதில் தேவனுடைய பாதம் சென்றடைந்தார். இருவரும் மேற்கு நோர்வுட் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டனர். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று எரேமியா 33:3 சொல்லுகிறது. இன்னும் அநேக மிஷனரியின் வாழ்க்கை வரலாறுகளை வருகிற நாட்களில் காணலாம். எங்களோடு கூட இணைந்திருங்கள், எங்களோடு கூட பயணியுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.